ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கான வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஒரு டெய்லி மேக்கப் லுக் தான். டெய்லி மேக்கப் லுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் வந்து போட்டிருக்கோம். ஃபேர்னஸ் க்ரீம், அதுக்கப்புறம் பிபி க்ரீம் இதெல்லாம் வச்சு க்ரியேட் பண்ணியிருக்கோம். பட் இன்றைக்கி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வெறும் காம்பேக்ட் பவுடரை மட்டுமே பேஸ் பண்ணி இந்த மேக்கப் லுக்கை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனே கொடுத்துருங்க. அப்போ தான் நான் இப்போல்லாம் வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இப்போ வாங்க நம்ம இந்த மேக்கப் லுக் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நான் என்னோடய ஃபேஸை மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கிறதுக்கு இந்த ஆலோவேரா ஜெல் வந்து எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹிமாலயாவோட ஆலோவேரா ஜெல். நீங்கள் வேறு எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஆலோவேரா ஜெல் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபேஸை நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், அதே சமயத்தில் ப்ரைமராகவும் வந்து யூஸ் ஆகும். இதுக்கு மேலே நீங்கள் வேறு க்ரீம் யூஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் காம்பேக்ட் பவுடர் போடலாம். பட் நான் இன்றைக்கி வெறும் காம்பேக்ட் பவுடர் மட்டும்தான் வந்து போட போகிறேன். அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு நிமிஷத்துக்கு அப்படியே காய விட்டு அதுக்கப்புறமா வந்து பவுடர் போடுங்க. நான் எடுத்திருக்க இந்த பவுடர் வந்து ப்ளூ ஹெவனுடைய இன்ஸ்டன்ட் க்ளோ காம்பேக்ட் பவுடர். இதோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 65 ரூபீஸ் தான். ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில் கிடைக்கிறதுனால கண்டிப்பாக ஸ்கூல் கேர்ள்ஸாக இருந்தாலும் நீங்கள் வந்து வாங்கி யூஸ் பண்ண முடியும். இப்போ இந்த பவுடரை என்னோடய ஒரு சைடு ஃபேஸில் மட்டும் நான் உங்களுக்கு அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ என்னோடய 2 சைடு ஃபேஸ்க்கு உள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்கள். பவுடர் போட்டிருக்க சைடு நல்லா ஃப்ரெஷ் அண்ட் பிரைட்டாக வந்து இருக்குது, ஒரு சைடு கொஞ்சம் வந்து டல்லாகவே தான் இருக்குது. இப்போ ஃபுல் ஃபேஸ்லேயே நான் உங்களுக்கு பவுடர் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். இந்த பவுடர் உங்கள் ஃபேஸில் இருக்கக்கூடிய ஆயில் எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணி நல்ல ஒரு ஃப்ரெஷ் அண்ட் பிரைட் லுக் வந்து கொடுக்குது. ஸோ டெய்லி யூஸ்க்கு கண்டிப்பாக இந்த பவுடர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஃபேஸில் அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நெக் ஏரியாவும் கவர் பண்ண மறக்காதீங்க. எப்போவுமே நெக்லேயே வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இப்போ ஃபுல் பவுடர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா ஃபேஸ் இப்படி தான் வந்து இருக்குது. பவுடர் போட்டு முடிச்சதுக்கப்புறமா நான் இந்த ஐடெக்ஸ் டாஸ்லருடைய காஜல் தான் வந்து எடுத்திருக்கேன். இது நல்ல ஒரு பிக்மெண்டடான காஜல். ஒரு தடவை நீங்கள் வந்து போடும்போது நல்லா டார்க்காக இருக்குது பாருங்கள். இப்போ காஜல் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். காஜல் போட்டு முடிச்சதுக்கப்புறமா அடுத்ததாக நான் இந்த ஐலைனர் பென்சில் வந்து எடுத்துக்கிறேன். வெளியில் கிளம்பும்போது எப்போவுமே லிக்விட் ஐலைனர் யூஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி பென்சில் ஐலைனர் வந்து யூஸ் பண்ணுங்கள். ஏன் அப்படின்னா இது வந்து சீக்கிரமாக நம்மளால் போட்டு போக முடியும். லிக்விட் ஐலைனர் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக வந்து போட வராது. அடுத்ததாக நான் வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ணுறதுக்கு இந்த ஏடிஎஸோட ஐப்ரோ பென்சில் தான் வந்து எடுத்துக்கிறேன். ஐப்ரோ பென்சில் வச்சு ஃபில் பண்ணும்போது எப்போவுமே நடுவில் நல்லா வந்து டார்க்காக இருக்க மாதிரியும் ஸ்டார்டிங்லேயும் எண்ட்லேயும் கொஞ்சம் லைட்டாக இருக்க மாதிரியும் வந்து பார்த்துக்கோங்க. பிளாக் இல்லைனா ப்ரௌன் கலர் ஐப்ரோ பென்சில் யூஸ் பண்ணிங்கன்னா கூட இன்னுமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்லா நேச்சுரலாகவே வந்து இருக்கும். இப்போ என்னோடய இன்னொரு சைடு ஐப்ரோஸையும் நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். ஸ்டார்டிங்கில் அப்ளை பண்ணும்போது இப்போ பென்சிலை வந்து ஸ்ட்ரைட்டாக பிடிக்காமல் இந்த மாதிரி லைட்டாக ஆங்கிளாக வந்து பிடிச்சிட்டு லைட்டாக டாட் பண்ணுற மாதிரி வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்ததாக லிப்ஸ்டிக் போடுறதுக்காக நான் இந்த லிப் லைனர் பென்சில் தான் வந்து எடுத்துக்கிறேன். இதில் மொத்தம் வந்து 12 ஷேட்ஸ் இருக்குது. நீங்கள் ஸ்கூல் கேர்ள்ஸாக இருந்தீங்கன்னா லைனர் அதுக்கப்புறம் லிப்ஸ்டிக் போடுறது உங்களோட விருப்பம். வேணும்னா ஸ்கிப் பண்ணிட்டு நீங்கள் வெறும் காஜல் மட்டும் வந்து போட்டுக்கோங்க. இதில் இப்போ என்னோடய லிப் கலருக்கு ஏற்ற மாதிரி நான் வந்து ஒரு கலர் எடுத்துகிட்டு அப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் மேக்கப் வந்து போட்டு முடிச்சாச்சு. அடுத்ததாக நான் வந்து பொட்டு வச்சுக்க போகிறேன். அப்படியே என்னோடய ட்ரெஸ் கலருக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பொட்டு எடுத்துக்கிறேன். பொட்டு வச்சதுக்கப்புறமா நான் இந்த ஐடெக்ஸோடைய கோல்டு கலரில் இருக்கக்கூடிய ஒரு சாந்து பொட்டு தான் வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து நெத்தியில் வைக்கும்போது பார்க்குறதுக்கு அப்படியே சந்தனம் மாதிரியே இருக்கும். அண்ட் ஸ்வெட்டானாலும் உங்களுக்கு வந்து அழிஞ்சு போகாது. இப்போ இதை கொஞ்சமாக எடுத்துகிட்டு என்னோடய நெத்தியில் நான் வந்து வச்சுக்கிறேன். நெத்தியில் எப்போவுமே சந்தனம் இல்லைனா இந்த மாதிரி விபூதி வைக்கிறது பார்க்குறதுக்கு ஒரு ட்ரெடிஷ்னலான லுக் கொடுக்கும். நீங்கள் வேணும் அப்படின்னா வச்சுக்கோங்க, வேணான்னா ஸ்கிப் பண்ணிட்டு ஒரு பொட்டு மட்டும் வந்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மேக்கப் லுக் க்ரியேட் பண்ணுறதுக்கு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் போது நம்மளால் சூப்பராக வந்து பண்ணி முடிச்சிட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ சம்மந்தமான உங்கள் கருத்துக்களையும் மறக்காமல் கமெண்ட்ஸை சொல்லுங்கள். இதே போல் இன்னொரு சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.